நாங்கள் தொடர்ந்தெரிச்சியாக அரசியல் தொடர்பான பல்வேறுபட்ட காணொளிகளை பதிவேற்றம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம். இந்த விடயங்களை நீங்கள் தொடர்ந்தெரிச்சியாக பார்வையிடுவதற்கும் பயன்பெறுவதற்கும் எமது சேனலை ஒருமுறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். எமது காணொளிகளை தொடர்ந்தெரிச்சியாக நீங்கள் பார்வையிடுவதற்கு அது துணையாக இருக்கும். சரி மாணவர்களே, இந்த வகுப்பில் நாம் இந்திய அரசியலமைப்பு தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்வதற்கு முன்னர் இந்திய நாடு சம்பந்தமான சில அடிப்படையான விடயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் பார்க்கின்றோம். முதலில் இந்திய நாடு சம்பந்தமான சில அறிமுக விடயங்களை. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இந்திய நாடு தெற்காசியாவில் காணப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நாடாகவும் உலக சனத்தொகையில் சீனாவுக்கு அடுத்து 2ஆம் இடத்தை வகிக்கும் ஒரு நாடாகவும் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வல்லரசு நாடாக வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாகவும் உலக நிலப்பரப்பில் 2.4% கொண்ட நாடாகவும் அதே போன்று உலக சனத்தொகையில் 16% உள்ளடக்கிய ஒரு நாடாகவும் இந்த இந்தியா காணப்படுகிறது. இந்தியா ஆரம்ப காலத்தில் மன்னர் ஆட்சியையும் அதனைத் தொடர்ந்து இலங்கையை போன்று அந்நியர் ஆட்சிக்கும் உட்பட்ட ஒரு நாடாக காணப்பட்டது. அந்நியர்களில் பெரும்பாலான காலப்பகுதி பிரித்தானியர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஒரு நாடாக இந்தியா காணப்படுகிறது. இவ்வாறு பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திற்கு உட்பட்டிருந்த இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களாகவும் நாட்டின் முக்கிய தலைவர்களாகவும் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திரபோஸ், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் திகழ்கின்றார்கள். இந்தியா முக்கியமாக விவசாய பொருளாதார துறையை கடைபிடிக்கின்ற ஒரு நாடு. இந்திய பொருளாதாரத்தின் பிரதான பொருளாதார அம்சமாக விவசாயத்துறை காணப்பட்ட போதிலும் அண்மை காலமாக கைத்தொழில் துறையில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாகவும் அதே போன்று தகவல் தொழில்நுட்ப துறையில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு நாடாகவும் இந்த இந்தியா காணப்படுகின்றது. பிரித்தானியர் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களாக நாம் ஏற்கனவே 2 தலைவர்களை உங்களுக்கு கூறியிருந்தேன். ஒன்று மகாத்மா காந்தி, மற்றது சுபாஷ் சந்திரபோஸ். இவர்களுள் மகாத்மா காந்தி என்பவர் அகிம்சைவாத ரீதியில் தமது போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல, சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் மிக தீவிரமான முறையில் பிரித்தானியருக்கு எதிராக தமது போராட்டங்களை முன்னெடுத்து சென்ற தலைவர்கள் ஒருவராக காணப்படுகின்றார். ஆக இந்திய சுதந்திர போராட்டமானது அகிம்சைவாதத்தின் ஒரு பக்கமாகவும் தீவிரவாத போராட்ட குணம்சம் மிக்கதாக மறு பக்கமாகவும் முன்னெடுத்து செல்லப்பட்ட ஒரு போராட்டமாகவே காணப்படுகிறது. இந்த சுதந்திர போராட்டத்தின் விளைவாக 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கின்றது. இவ்வாறு சுதந்திரத்தை பெற்றதன் பின்னர் சுதந்திரத்தை பெறுவதற்கு முன்னரே 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி யாப்பு உருவாக்கம் சம்பந்தமாக ஒரு மகாநாடு கூடப்பட்டது. அந்த மகாநாட்டில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இக்கூட்டத்தில் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் அரசியல் யாப்பின் முக்கியமான நோக்கங்கள் பற்றிய தீர்மானத்தை அறிமுகப்படுத்துகின்றார். அதில் இந்திய அரசின் கொள்கைகள் சம்பந்தமான விடயங்கள் தெளிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள், நீங்கள் அவதானிக்கின்றீர்கள், இந்த படங்களின் ஊடாக யாப்பு உருவாக்கத்தின் பொழுது முன்னின்ற தலைவர்களின் படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தலைவர்களினால்தான் இந்திய அரசியலமைப்பானது உருவாக்கம் பெறுகிறது. இவ்வாறு யாப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டவுடன் 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை குழுவையும் ஏற்படுத்தி அந்த குழுவுக்கு தலைவராக டாக்டர் அம்பேத்கரால் தெரிவு செய்யப்படுகிறார். அரசியல் நிர்ணய சபை குழுவை ஏற்படுத்தி அந்த குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் தெரிவு செய்யப்படுகிறார். அவரை தவிர 7 உறுப்பினர்கள் அதில் அங்கம் வகிக்கின்றார்கள். இந்த அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அந்த 7 கொண்ட குழுவினால் உருவாக்கப்பட்ட
அரசியலமைப்பு 1948 ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அரசியல் யாப்பு நிர்ணய சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அந்த அரசியல் யாப்பு நிர்ணய சபையில் 1949 ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை இந்த அரசியல் யாப்பு தொடர்பான விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் யாப்பு நிர்ணய சபையில் இந்த யாப்பு நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கூடப்பட்டது. யாப்பு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கூடப்பட்டது. அதில் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய நாட்டின் முதலாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதனைத் தொடர்ந்து 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியா ஒரு குடியரசாக மாறியது. ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவின் குடியரசு தினமாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. 1900 அந்த காலப்பகுதியில் இருந்து இன்று வரையும் ஜனவரி 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பானது உருவாக்கப்பட்ட பொழுது பல்வேறுபட்ட மூலங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட தகவல்கள் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்டது. அதில் பிரதானமானது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய அரசாங்க சட்டத்தில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் புதிய யாப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இது தவிர பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பல்வேறுபட்ட விடயங்களை சேர்த்து இந்த இந்திய அரசியலமைப்பை யாப்பு வரைஞர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருந்து சில கூறுகளை அரசியல் யாப்புக்கு எடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற நாம நிர்வாகியான அரசர் இங்கு நாம நிர்வாகியான ஜனாதிபதி என்ற நாமத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இங்கிலாந்து அரசியலமைப்பில் இருந்து இங்கிலாந்தில் முடிக்கு ஒப்பான ஒரு பதவி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பதவி ஜனாதிபதி பதவி. அதே போல பிரித்தானியாவில் காணப்படுவதை போன்று இங்கு பாராளுமன்ற ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் காணப்படுவதை போன்று இந்தியாவிலும் பாராளுமன்ற ஆட்சி முறை காணப்படுகின்றது. அதே போன்று பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிறப்புரிமைகள் அனைத்தும் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக இங்கிலாந்து நாட்டில் இருந்து அரசருக்கு பதிலாக ஜனாதிபதி, பாராளுமன்ற ஆட்சி முறை, பாராளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற 3 விடயங்களை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருக்கின்றார்கள். அதே போல அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்தும் சில விடயங்களில் யாப்பில் சேர்த்திருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அமெரிக்க அரசியலமைப்பில் காணப்படுவதை போன்று உரிமைகள் என்ற அத்தியாயம் இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்றது. ஆக இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற உரிமைகள் என்ற விடயம் அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயமாகும். அதே போன்று அமெரிக்க அரசியலமைப்பில் காணப்படுவதை போன்று ஒரு சிறந்த முகவுரை ஒன்று காணப்படுகிறது. அவ இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற அந்த முன்னுரை முகவுரை அமெரிக்க அரசியலமைப்பில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயமாகும். அதே போல கனடிய அரசியலமைப்பில் காணப்படுவதை போன்று வலுவான அதிகாரம் கொண்ட மத்திய அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்திய சமஷ்டி நாடாக காணப்பட்ட போதிலும் இந்தியாவின் மத்திய அரசு வலுவான ஒரு மத்திய அரசு. அந்த வலுவான மத்திய அரசுக்குரிய பண்புகள் கனடிய அரசியலமைப்பில் இருந்து உருவாக்கப்படுகிறது. அதே போன்று அயர்லாந்து அரசியலமைப்பில் காணப்படுவதை போன்று அரச கொள்கை வழிகாட்டல் கோட்பாடு என்ற விடயம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அவை இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம் அயர்லாந்து நாட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயமாகும். சோவியத் நாட்டில் உள்ளதை போன்று அடிப்படை கடமைகள் தொடர்பான விடயங்கள் இங்கு காணப்படுகின்றது.
ஆக இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற அடிப்படை கடமைகள் என்ற விடயம் சோவியத் ரஷ்ய நாட்டு அரசியலமைப்பில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயங்கள் ஆகும். அது இந்த விடயங்கள் தவிர முக்கிய அறிஞரான DS பாசு, ஜெனிங்ஸ் போன்றவர்களின் நூல்களில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களும் அரசியலமைப்பின் மூலகங்களாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அது தவிர இந்தியாவில் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வந்த மரபுகள் வழக்காறுகளும் இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்றன. அதே போன்று இந்திய நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளும் இந்திய அரசியல் அமைப்பின் மூலங்களாக காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு 1935 ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம், பிரித்தானிய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற சில விடயங்கள், அமெரிக்க அரசியலமைப்பில் காணப்படுகின்ற சில விடயங்கள், அயர்லாந்து அரசியலமைப்பில் காணப்படுகின்ற சில விடயங்கள், கனடிய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற சில விடயங்கள், சோவியத் ரஷ்யாவில் காணப்படுகின்ற சில விடயங்கள், பல அறிஞர்களின் கருத்துக்கள், இவ்வாறு பல்வேறுபட்ட மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த இந்திய அரசியல் அமைப்பானது பல்வேறுபட்ட சிறப்பியல்புகளை கொண்டதாக காணப்படுகின்றது. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகளாக நாம் பல்வேறுபட்ட விடயங்களை அடையாளப்படுத்தலாம். அதுல முதலாவது நாம பார்க்கிறோம், இந்திய அரசியலமைப்பின் முதலாவது சிறப்பு எழுதப்பட்ட நீண்ட அரசியலமைப்பை கொண்ட ஒரு நாடு. இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட மிக நீண்ட ஒரு அரசியலமைப்பை கொண்டதாக காணப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு மொத்தமாக 395 உறுப்புகளில் 12 அட்டவணைகளில் முழு விடயங்களையும் தெளிவுபடுத்துகின்றது. இந்திய அரசியலமைப்பில் 395 உறுப்புகளும் 12 அட்டவணைகளும் காணப்படுகின்றன. இந்த அரசியல் அமைப்பில் மத்திய மாநில அரசுகளின் முழுமையான விவரங்கள், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஆதிக்குடியினர் சம்பந்தப்பட்ட விடயங்கள், பிற்பட்டோர் பிரச்சனைகள், ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை, மொழி பிரச்சனை போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் தெளிவாக விளக்குவதனால் இந்த அரசியல் அமைப்பு மிக நீண்டதொரு அரசியல் அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம பார்க்கிறோம், இந்திய அரசியலமைப்பின் மற்றும் ஒரு பண்பு நெகிழ்வுத்தன்மையான ஒரு யாப்பு. உனக்கு தெரிந்திருக்கணும், சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் அமைப்பு நெகிழாத்தன்மை உடையதாக காணப்பட வேண்டும். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியா ஒரு சமஷ்டி நாடு என்று சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட போதிலும் இந்திய அரசியல் அமைப்பானது நெகிழ்வுத்தன்மை உடைய ஒரு அரசியல் அமைப்பாக காணப்படுகின்றது. இந்திய அரசியல் அமைப்பை சில சந்தர்ப்பங்களில் மத்திய அரசு தனித்து மாற்றுவதற்கு, திருத்துவதற்கு, மாற்றங்களை மேற்கொள்வதற்கு, புதிதாக ஒரு விடயத்தை சேர்ப்பதற்கு அதிகாரம் உடையதாக காணப்படுகின்றது. ஆக யாப்பு திருத்த விடயத்தில் மத்திய அரசின் கை மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் இது நெகிழ்வுத்தன்மையான ஒரு அரசியல் அமைப்பாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நாம பார்க்கிறோம், இந்திய அரசியல் அமைப்பில் அமெரிக்க அரசியல் அமைப்பில் காணப்படுவதை போன்று சிறந்த ஒரு முகவுரை காணப்படுகிறது. இந்த முகவுரையில் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிந்தனைகள் காணப்படுகின்றன. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த முகவுரையில் மக்கள் இறைமை, சமூக பொருளாதார சமத்துவம் போன்ற விடயங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்திய அரசியல் அமைப்பின் மற்றும் ஒரு சிறப்பியல்பு பாராளுமன்ற அரசாங்க முறை. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் நிர்வாக அதிகாரங்கள் யாரிடம் காணப்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு உலக அரசாங்கங்களை 3ஆக வகைப்படுத்தி நோக்கலாம். 1 மந்திரி சபை ஆட்சி முறை, 2 ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை, 3 பிரான்சில் காணப்படுவதை போன்று கலப்பு நிறைவேற்ற ஆட்சி முறை. அவை இந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பான ஆட்சி முறைகளுள் இந்தியாவில் காணப்படுவது பாராளுமன்ற அரசாங்க முறை. இந்த பாராளுமன்ற அரசாங்க முறையானது இங்கிலாந்து நாட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். உனக்கு தெரியும், உலகில் பாராளுமன்ற ஆட்சி முறைக்கும் பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கும் உதாரணம் காட்டி பேசப்படுகிற நாடு இங்கிலாந்து. ஆக அந்த இங்கிலாந்து நாட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயம்தான் இந்தியாவில் காணப்படுகின்ற இந்த பாராளுமன்ற அரசாங்க முறை. அதன் அடிப்படையில் இந்தியாவில் நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாக ஒரு அமைச்சரவை காணப்படுகின்றது. இந்த அமைச்சரவை பாராளுமன்றத்தில் இருந்து தெரிவு செய்யப்படுகிறது.
இவ்வாறு பாராளுமன்றத்திலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற அந்த அமைச்சரவை பாராளுமன்றத்திற்கு கூட்டாகவும் தனியாகவும் பொறுப்பு கூற கடமைப்பட்டது. அவை இத்தகைய பண்புகளை உடையதைத்தான் நாம் சொல்லுவோம் பாராளுமன்ற அரசாங்க முறை. இந்த பாராளுமன்ற அரசாங்க முறையில் பாராளுமன்றமானது லோக்சபா என அழைக்கப்படுகிறது. இந்த பாராளுமன்றமானது காங்கிரஸ் என அழைக்கப்படுகின்றது. அந்த காங்கிரஸ் லோக்சபா ராஜ்யசபா என்னும் இரண்டு அமைப்புகளை உடையதாக காணப்படுகின்றது. பாராளுமன்றம் காங்கிரஸ் என அழைக்கப்படுகின்றது. இந்த காங்கிரஸ் லோக்சபா ராஜ்யசபா எனப்படுகின்ற இரண்டு சபைகளை உடையதாக காணப்படுகின்றது. இந்த இரண்டு சபைகளிலும் இருந்து தான் நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் இந்திய அரசியலமைப்பின் மற்றும் ஒரு முக்கியமான சிறப்பியல்பு மதசார்பற்ற அரசு. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பல மதங்கள் காணப்படுகின்றன. பல மதங்கள் காணப்பட்ட போதிலும் இந்திய அரசியலமைப்பானது எந்த ஒரு மதத்துக்கும் பக்கச்சார்பானதாக, எந்த ஒரு மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு அரசியலமைப்பாக காணப்படவில்லை. எனவேதான் சொல்லப்படுகின்றது இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற ஒரு அரசியல் அமைப்பு. இந்த மதச்சார்பற்ற விடயமானது அடிப்படை உரிமைகளை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்திய அரசியலமைப்பில் போற்றப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் முழு மத வழிபாட்டு சுதந்திரம் அரசியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும், இந்தியா மதசார்பற்ற ஒரு அரசியல் அமைப்பு. இருந்தாலும் கூட அங்கு வாழுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான் விரும்பிய மதத்தை வழிபடுவதற்கு பின்பற்றுவதற்கான சுதந்திரம் அரசியல் அமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாம பார்க்கிறோம் ஒற்றை குடியுரிமை. சமஷ்டி நாடுகளில் கட்டாயமாக இரண்டு வகையான குடியுரிமைகள் காணப்பட வேண்டும். சமஷ்டி நாடு என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு இரட்டை குடியுரிமை காணப்பட வேண்டும். ஒன்று மத்திய அரசின் குடியுரிமை, மற்றது மாநிலங்களின் குடியுரிமை. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் இரண்டு வகையான குடியுரிமைகள் காணப்படுகின்றன. ஆனால் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை மாத்திரமே காணப்படுகிறது. இந்திய தேசத்தவன் என்ற ஒற்றை குடியுரிமை மாத்திரமே காணப்படுகின்றது. இதுவும் இந்திய சமஷ்டியில் காணப்படுகின்ற ஒரு தனித்துவமான பண்பாக காணப்படுகின்றது. அடுத்த விடயமாக நாம பார்க்கிறோம், இந்த இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படை உரிமைகள் என்ற விடயம் 3ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு நீதிமன்றத்திடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. உரிமைகள் மீறப்பட்டால் அதனை தடுப்பதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அதனை தடுப்பதற்கான முழுமையான பொறுப்பு நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அடிப்படை உரிமைகளின் காவலனாக இந்திய நீதிமன்றம் காணப்படுகின்றன. இந்தியாவில் காணப்படுகின்ற உரிமைகள் அனைத்தையும் பிரதானமாக 6 வகைகளாக வகைப்படுத்தி அதற்குள் எல்லா வகையான உரிமைகளையும் சேர்த்திருக்கின்றார்கள். அது இந்திய அரசியலமைப்பில் காணப்படுகின்ற ஒரு தனித்துவமான பண்பு. அடுத்து நாம் பார்க்கிற இந்திய அரசியலமைப்பில் நீதி புனராய்வு அதிகாரம் காணப்படுகின்றது. நீதி புனராய்வு என்றால் என்னது? ஒரு சட்டமன்றத்தால் உருவாக்கப்படுகின்ற ஒரு சட்டம் அடிப்படை சட்டத்துக்கு, அதாவது அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு உகந்ததா இல்லையா என்பது தொடர்பாகவும், உருவாக்கப்படுகின்ற சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் ஏதாவது மீறப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கக்கூடிய அல்லது அதனை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்குமாயின் அதனை நாம் சொல்லுவோம் நீதி புனராய்வு அதிகாரம். அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பில் நீதி புனராய்வு அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்திய அரசியலமைப்பில் தெளிவான ஒரு வழிகாட்டல் நெறிகள் காணப்படுகின்றது. இந்த வழிகாட்டல் நெறிகளை நாம சொல்லுவோம் அரச கொள்கை வழிகாட்டல் கோட்பாடு. அரச கொள்கை வழிகாட்டல் கோட்பாடு என்றால் என்னது? ஆட்சியாளர்கள் சட்டங்களை உருவாக்குகின்ற பொழுதும் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அரசின் இலக்கு என்ன, அந்த இலக்கை எவ்வாறு அடைந்து கொள்வது, அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு ஏதுவாக எவ்வாறு ஆட்சியாளர்கள் சட்டங்களை உருவாக்க வேண்டும், அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக தெளிவுறுத்துவதை நாம் சொல்லுவோம் அரச கொள்கை வழிகாட்டல் கோட்பாடு. இந்த அரச கொள்கை வழிகாட்டல் கோட்பாடு என்ற விடயம் இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பார்க்கிறோம், இந்தியாவில் கூட்டாட்சி முறை காணப்படுகின்றது. இந்திய கூட்டாட்சியானது
நெருக்கடி கால நிலையில் ஒற்றையாட்சியாகவும் சாதாரண காலங்களில் சமஷ்டி ஆட்சியாகவும் தொழிற்பட்டு வருகிறது. இந்திய கூட்டாட்சி இந்த முக்கியமான ஒரு பண்பு. நெருக்கடி காலங்களில் அது ஒற்றையாட்சியாகவும் சாதாரண காலங்களில் அது சமஷ்டி ஆட்சியாகவும் தொழிற்பட்டு வருகிறது. அப்ப நம்ம பார்க்கிறோம், இந்தியாவில் இரண்டு தன்மைகள் காணப்படுகின்ற காரணத்தினால இந்திய அரசியலமைப்பை ஒரு அரைக்குறை சமஷ்டி என்னும் சிலர் குறிப்பிடுகின்றனர். அடுத்து நாம பார்க்கிறோம், இந்திய அரசியலமைப்பில் மற்றும் ஒரு முக்கியமான பண்பு காமன்வெல்த் உறுப்புரிமை. காமன்வெல்த் உறுப்புரிமை எனப்படுவது பொதுநலவாய கூட்டமைப்பின் உறுப்புரிமை. இந்தியா 1947 ஆண்டு சுதந்திரத்தை அடைந்த போதிலும் பிரித்தானிய காலனித்துவத்தில் இருந்து விடுதலை அடைந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்து உருவாக்கிய காமன்வெல்த் என்னும் அமைப்பு, பொதுநலவாய அமைப்பில் இந்தியா தமது உறுப்புரிமை பெற்றுக்கொண்டது. இவ்வாறு சுதந்திரம் அடைந்த நாடு மீண்டும் அந்த பொதுநலவாய அமைப்பில் உறுப்புரிமை பெற்றுக்கொண்டவை ஒரு வித்தியாசமான வினோதமான பண்பாக நாம அடையாளப்படுத்தலாம். அடுத்து நாம பார்க்கிற இந்திய அரசியலமைப்பில் இரு கட்சி முறை காணப்படுகின்றது. சுதந்திரம் அடைந்த கால பகுதியில் இருந்து தற்காலம் வரையில் இந்தியாவில் இரு கூட்டுக்கட்சி முறையே காணப்படுகின்றது. அதாவது இந்தியாவில் ஆட்சி அமைக்கின்ற கட்சிகளாக இரண்டு கட்சிகள் மாத்திரம் முன்னணி வகிக்கின்றன. ஏனைய கட்சிகள் அந்த கட்சிகளுக்கு சக்தி சேர்த்து அந்த கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து ஆட்சியின் பங்காளிகளாக மாறி வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற இரண்டு கட்சிகளும் பிரதான கட்சிகளாக காணப்படுகின்றன. இந்த இரண்டு கட்சிகளும் ஏனைய பலம் வாய்ந்த சிறிய கட்சிகளை தம்மோடு கூட்டு சேர்த்துக் கொண்டு மத்தியில் ஆட்சி அமைப்பதில் முக்கியத்துவம் வகிக்கின்ற கட்சிகளாக காணப்படுகின்றன. எனவே நாம சொல்றோம், இந்தியா இரு கூட்டுக்கட்சி முறையை பின்பற்றுகின்ற நாடு என்று. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்திய அரசியலமைப்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த இந்திய அரசியலமைப்பில் பல்வேறுபட்ட கடமைகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அத்தகைய கடமைகளாக நம்ம பார்க்கிறோம். ஒன்று, தேசிய சின்னங்களை அங்கீகரித்தலும் மற்றும் மதிப்பளித்தலும். இந்தியாவில் காணப்படுகின்ற தேசிய சின்னங்களை அங்கீகரிக்க வேண்டும். அந்த தேசிய சின்னங்களுக்கு மக்கள் சரியான முறையில் மதிப்பளிக்க வேண்டும். இது இந்திய மக்களின் பிரதான கடமையாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அதே போன்று சுதந்திர போராட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட இலச்சினைகள், அதே போல சுதந்திர போராட்டத்தின் லட்சியங்கள் என்பவற்றை பேணுவது இந்திய மக்களின் மற்றும் ஒரு கடமையாக அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தேசிய உணர்வினை சகல மட்டங்களிலும் பின்பற்றுதல், தேசிய உணர்வினை சகல மட்டங்களிலும் பின்பற்றுதல், நாட்டின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குதல், இது எல்லாமே இந்திய மக்களின் பிரதானமான கடமைகள். பல்லின கலாச்சாரங்களுக்கு இடையில் சகோதரத்துவத்தினை நிலைநாட்ட உதவுதல். அடுத்த கடமை, இந்தியா பல்லின கலாச்சாரத்தன்மை கொண்ட நாடு. அந்த பல்லின கலாச்சார மக்கள் மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தினை நிலைநாட்ட நிலைநாட்ட வேண்டியது இந்திய மக்களின் அடிப்படை கடமையாக யாப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தொழில்நுட்ப, விஞ்ஞான, விவசாய ஆராய்ச்சிகளில் பங்காற்றுதல். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இந்திய ஒரு விவசாய நாடு. எனவே அந்த விவசாயத்தை வளர்த்தெடுக்கும் வகையில் தொழில்நுட்ப, விஞ்ஞான, விவசாய ஆராய்ச்சிகளில் மக்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பினை மக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொது சொத்துக்களை மக்கள் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். அதே போல இந்திய சமஷ்டி அரசியலமைப்புக்கேற்ப இந்திய அரசானது பிராந்திய அமைப்புகளின் ஒன்றிணைப்பாகவே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம இதற்கு முன்னர் இந்திய அரசியலமைப்புள் ஒரு முக்கிய விடயமாக கடமைகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த கடமைகளோடு முக்கியமான விடயங்கள் மாறுகிறது. அது தவிர இந்திய அரசியலமைப்பின் சில முக்கியமான பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சமஷ்டி அரசியல் அமைப்புக்கு ஏற்ப இந்திய அரசானது பிராந்திய அமைப்புகளின் ஒன்றிணைப்பாகும். அவ இந்தியா ஒரு சமஷ்டி என்ற எந்த இடத்திலையும் குறிப்பிடப்படவில்லை, பிராந்தியங்களின் ஒன்றிணைப்பாகும் எனத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது மத்திய அரசாங்கத்தையும் 29 பிராந்தியங்களையும் 7 யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கியதாகும்.
இந்திய சமஷ்டி எப்படிப்பட்டது? இந்திய சமஷ்டி பிராந்திய அமைப்புகளின் ஒன்றிணைப்பாகும். பல பிராந்தியங்கள் காணப்படுகின்றன. 29 பிராந்தியங்கள், 7 யூனியன்கள். அவ இந்த 29 பிராந்தியங்களும் 7 யூனியன்களையும் உள்ளடக்கியதுதான் இந்திய சமஷ்டி. பிராந்திய அரசுகளுக்கும் யூனியன் அரசுகளுக்கும் இடையில் முக்கியமான வேறுபாடு உண்டு. பிராந்தியங்களும் இந்திய சமஷ்டியில் ஒரு கூறு, அதே போல யூனியன்களும் இந்திய சமஷ்டியில் ஒரு கூறு. நாம ஏனைய நாடுகள்ல மாநிலங்கள் என்று சொல்வதை போல இந்தியாவில் பிராந்தியங்கள் என்று அடையாளப்படுத்துகின்றோம். அப்ப இந்த பிராந்தியங்களுக்கும் யூனியன்களுக்கும் இடையில் ஒரு சிறிய வேறுபாடு காணப்படுகிறது. முக்கியமா என்ன வேறுபாடுன்னு சொன்னால், இந்த பிராந்தியங்களுக்கு, அதாவது மாநில அரசுகளுக்கு அரசியல் அமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட சுயாதீன தன்மை காணப்படுகின்றது. மாநிலங்களுக்கு அரசியல் அமைப்பினூடாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுயாதீனமான தன்மை காணப்படுகின்றது. இந்த மாநிலங்களில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்றம் காணப்படும். அதே போல நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பாக ஒரு அமைச்சரவை ஒன்று காணப்படும். மாநில ஆளுநர் மத்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் மாநில அரசின் நிறைவேற்று நிர்வாகம் தொடர்பில் ஆளுநருக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களே காணப்படுகின்றன. அவ கவனிங்க, இந்த மாநிலங்களுக்கு பிராந்தியங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான விடயம் வந்து என்னது? ஒன்று, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நேரடியான சட்டத்துறை இருக்கின்றது. அந்த சட்டத்துறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை காணப்படுகின்றது. அதே போல இந்த மாநிலங்களின் மத்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கிய தலைவரான ஆளுநர் மத்திய அரசினால நியமிக்கப்பட்டாலும் அவருக்கான அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டதாகவே காணப்படுகின்றது. எனினும் யூனியன் பிரதேசங்களை பொதுவாக மத்திய அரசு நிர்வகிக்கும். யூனியன் பிரதேசங்களுக்கு மாநிலங்களுக்கு காணப்படுவதை போன்று முழுமையான சுயாதீனத்தன்மை காணப்படுவதில்லை. அந்த யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசே நேரடியாக நிர்வகித்து வரும். இந்தியாவில் உள்ள 7 யூனியன் பிரதேசங்களிலும் 5 மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளன. மொத்தமாக 7. அதில் 5 மத்திய அரசின் நேரடியான கட்டுப்பாட்டில் காணப்படுகின்ற யூனியன்கள். இவற்றில் சட்டமன்றங்கள் இல்லை. எனினும் புதுடில்லி, புதுச்சேரி என்னும் யூனியன் பிரதேசங்கள் இரண்டிலும் சட்டமன்றங்களும் நிறைவேற்று நிர்வாகத்துக்கு பொறுப்பான அமைச்சரவையும் உண்டு. அப்ப மொத்தமாக 7 யூனியன் பிரதேசங்கள். அந்த 7 யூனியன் பிரதேசங்களில் 5 யூனியன் பிரதேசங்கள் முழுமையாக மத்திய அரசின் நேரடியான கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. டில்லி, புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களில் காணப்படுவதை போன்ற சட்டமன்றங்களையும் நிறைவேற்று நிர்வாகத்தையும் உடையதாக காணப்படுகின்றது. மத்திய அரசின் பிரதிநிதியாக நிறைவேற்று ஆளுநர் இந்த யூனியன்களில் தமது பணிகளை மேற்கொண்டு வருவார். சரி மாணவர்களே, நாம் இந்த வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் சில அடிப்படையான விடயங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றைய வகுப்பில் இந்திய அரசியலமைப்பில் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை அவதானிக்கிறோம். இந்த காணொளிகளை தொடர்ந்தேர்ச்சியாக பார்வையிடுவதன் ஊடாக இந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.